ராகு கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் உலவிக் கொண்டிருந்த ராகு 6ஆம் இடம் மாறியிருக்கிறார். விசேடமான மாற்றமாகும். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். புதியவர்களின் தொடர்பும் அதனால் அனுகூலமும் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழில் வர்த்தகம் லாபம் தரும். போக்குவரத்து இனங்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி இனங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். காடு மலை வனம் சம்பந்தமான பொருட்கள் லாபம் தரும். அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் அனுகூலமான போக்கு தென்படும். ராகு அர்த்த தெய்வமாகிய 6ல் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் செல்வ வளம் பெருகும். செய்து வரும் தொழில் அபிவிருத்திக்கான வழி பிறக்கும். தொழில் ரீதியாக நல்ல இடமாற்றமும் உண்டாகும். வீடு மாற நினைப்பவர்களுக்கு அதற்காக வாய்ப்பு கூடி வரும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்போது கூடி வரும். செல்வாக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். எதிரிகள் அடங்குவார்கள். வழக்கில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்ற திட்டங்கள் கைகூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரிகள் புதிய யுக்தி முறையை கையாண்டு லாபம் அடையலாம். பொதுவில் 6ஆம் இடத்தில் ராகு நலமே பெறுவார். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்திர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுடன் ஆவார். ராகுவும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்கள் ஆவார்கள். இதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். எதிரிகள் இருப்பார்கள் என்றாலும் சமாளிக்கும் சக்தி இருக்கும். ஜாதகத்தில் சூரிய பலம் உள்ளவர்களுக்கு புதிய பதவி பட்டங்கள் இப்போது கிடைக்கும். ராகுவோடு சுப கிரகங்கள் சேரும்போது தொழிலில் வெற்றி கிடைக்கும். பொருள் வரவு கூடும். அரசு உதவி கிடைக்கும். பாப கிரகங்களோடு சேரும்பொழுது உடல் நலம் பாதிக்கும். கெட்ட வழிகளில் ஈடுபட நேரலாம். அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். ஆதாயம் குறையும். ஜனனகால ஜாதகப்படி யோக பலம் உள்ள தசை புத்தி அந்தரங்கள் நடைபெறுமானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். தொழிலில் நல்ல இடமாற்றம் உண்டாகும். தந்தையின் தொழில் வளர்ச்சி பெறும். புனிதமான காரியங்களில் ஈடுபட வாய்ப்பு கூடி வரும். காடு மலை வானாந்தரங்களில் தொழில் புரிபவர்கள் பொறுப்புடன் காரியமாற்றுவது நல்லது. 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3, 8 இடங்களுக்கு அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் ராகு உலவுவதால் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரிகளால் அனுகூலம் ஏற்படும். தகவல் தொடர்பு இனங்கள் ஆக்கம் தரும். சினிமா, நாடகம், நாட்டியம், சங்கீதம் போன்ற கலைத்துறைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். முயற்சி வீண் போகாது. இசை கலைஞர்களுக்கு வரவேற்பு கூடும். புதிய ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்களின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். விளையாட்டுகளில் வெற்றி பெறுவீர்கள். மனைவி வழி சொத்துக்கள் சேரும். எதிரிகள் ஏமாந்து போவார்கள். மன உற்சாகம் கூடும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். சுக்கிரனின் பலம் குறைந்த நேரத்தில் பெண்களால் இடர்பாடுகள், அவமானம், பெண்கள் சம்பந்தமான நோய்களுக்கு ஆளாக வேண்டி வரும். ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கு வாகன விபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை தேவை. ஜாதகத்தில் சுக்கிரன் வளர்த்து கோசாரத்தில் சுக்கிர பலம் உள்ள பலம் சிறப்பானதாகும். திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மக நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். கேது சாரத்தில் ராகு உலவுவது பொதுவாக சிறப்பானதாகாது. இந்த நேரத்தில் கேது உங்கள் ராசிக்கு 12ல் இருப்பதும் குறையாகும். வீண் செலவுகளும் இழப்புகளும் ஏற்படும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் ஆகியவை ஏற்படும். கண் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். கால் பாதத்தில் வலி ஏற்படும். மயக்கம், வாந்தி, பேதி மற்றும் தொற்று நோய்களால் பாதிக்கப்படலாம். எச்சரிக்கை தேவை. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரும். பிறமொழி மத இனக்காரர்களால் தொல்லைகள் சூழும். பொருளாதார நிலை சாதாரணமாகவே காணப்படும். கேது ஆன்மீக கிரகம் ஆவார். அவரது சாரத்தில் உள்ள ராகு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மன தெளிவையும் நிம்மதியையும் வழங்குவார். ஞான மார்க்கத்தில் தெளிவு பிறக்கும். மோட்ச ஸ்தானங்களில் ஈடுபாடு உண்டாகும். நல்லவர்கள், சாதுக்கள், மகான்கள் ஆகியோரது தொடர்பு நலம் தரும். அயன சயன மோட்ச ஸ்தானத்தில் உள்ள கேதுவின் சாரத்தில் ராகு உலவுவதால் தூக்கம் கெடும். படுக்கையில் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வயிறு, முதுகு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். விநாயகரை வழிபடுவது நல்லது. ரேஸ், லாட்டரி, பங்கு மார்க்கெட் போன்ற இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது உலவுகிறார். சனியின் வீட்டில் கேது இருக்கிறார். 12ஆம் இடம் அயன சயன மோட்சஸ்தானமாகும். கேது ஞான மோட்ச காரகன் ஆவார். அயல்நாட்டு தொடர்பு பயன்படும். செலவுகள் கூடும் என்றாலும் அதற்கான வருமானமும் கிடைக்கும். தூக்கம் எளிதில் வரும். நன்கு அயர்ந்து தூங்குவீர்கள். கற்பனை ஆற்றல் அதிகம் இருக்கும்.
மருந்து மூலிகை பற்றிய ஞானம் உண்டாகும். நோய் தீர்க்கும் ஆற்றலும் ஏற்படும். தியானம், யோகா ஆகியவற்றில் ஈடுபாடு உண்டாகும். தத்துவார்த்தங்களில் நாட்டம் அதிகம் இருக்கும். பொது நலப் பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கூடி வரும். மறதியால் அவதி ஏற்படும். வாழ்க்கை துணைவரிடம் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். விட்டு கொடுத்து போவது நல்லது. கூட்டு தொழிலில் கவனம் தேவை. பிறரிடம் சுமூகமாக பேசி பழகவும். 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். குரு உங்கள் ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் உலகும் கேது சுப பலன்களையே தருவார். கேதுவும் குருவும் ஆன்மீக கிரகங்கள் என்பதால் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஈடுபாடு அதிகமாகும். அறநிலைய பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்போது கூடி வரும். தெய்வ திருப்பணிகளில் நாட்டம் உண்டாகும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன் வருவார்கள். நற்காரியங்களில் ஈடுபாடு கூடும். சாதுக்கள், மகான்கள், ஞானிகள் ஆகியோர்களது சந்திப்பு நிகழும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருந்து வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். பிறர் உங்களை போற்றி புகழ்வார்கள். மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் கூடும். 20/5/2016 முதல் அரசு சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். தொழில் ரீதியாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் சமாளிப்பீர்கள். குரு ராகுவுடன் கூடி கேதுவை பார்ப்பதால் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நலம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காண முடியும். கேது நின்ற ராசிக்கு அதிபதி சனி உங்கள் ஜென்ம ராசிக்கு 9இல் இருப்பதால் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு கூடும். குருவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தந்தை செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும். தொலைதூர பயன்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் நலனில் கவனம் தேவை. 13/7/2016 முதல் 23/3/2017 வரை ராசியின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். பொதுவாக ராசி சாரத்தில் கேது சாரத்தில் ராகு உலகுவது சிறப்பாகாது என்றாலும் 6இல் உலகும் ராகு சாரத்தில் உலகம் கேதுவால் நலமே உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இடமாற்றமும் நிலை மாற்றமும் நன்கு அமரும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்ப்பு அடங்கி போவார்கள். வழக்கில் வெற்றி கிட்டும். செய்து வரும் தொழில் விருத்தி அடையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்களுக்கு வருவாய் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி இனங்களால் லாபம் கிடைக்கும். சிலருக்கு குறுக்கு வழிகளில் செல்வம் சேரும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு பயண திட்டம் சிலருக்கு கைகூடும். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தைரியம் பெற வாய்ப்பு கூடி வரும். நூதனமான பொருட்களின் சேர்க்கை நிகழும். எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்கள் புதுமையான கருத்துக்களை வெளியிட்டு பயன் பெறுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் காலம். அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலகும் காலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு உரியவர் ஆவார். இந்த ராசினாலும் குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் ஆவார்கள். இதனால் தொழில் வரவு கூடும். குடும்பத்தில் நற்காரியங்கள் உங்களும் பேச்சில் கண்டிப்பும் கராரும் காணப்படும். சில நேரங்களில் பிறர் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை விடுத்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவீர்கள். வீர தீர சாகசங்களில் ஈடுபாடு உண்டாகும். தான தர்ம பணிகளிலும் தெய்வ பணிகளிலும் ஈடுபாடு கூடும். அதனால் மன தெளிவும் உண்டாகும். யந்திர காரியங்களில் ஈடுபாடு கூடும். அதனால் ஆதாயமும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இளம் மனை வீடு போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். புனித யாத்திரைகளுக்குள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். தொலைதூரத்திற்கு நல்ல தகவல் வந்து சேரும். இயந்திரங்கள், எரிபொருட்கள், மின் சாதனங்கள், கட்டட பொருட்கள், செந்நிறம், நிற பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கேது செவ்வாயை பொருள் பலன் தருபவர் என்பதாலும் தனி வீட்டில் இருப்பதாலும் நவீன தொழில்நுட்ப துறைகளில் வளர்ச்சி காணலாம். அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். பாராட்டுகளும் பரிசுகளும் அரசு வெகுமதியும் கிடைக்கும். காவல், ராணுவம், தீயணைப்பு துறை, வெடிபொருட்கள் தயாரிப்பு போன்ற துறையை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பலம் பெறும் காலங்களில் விசேடமான வளர்ச்சி தெரிய வரும்.